Hola! Your dream vacation to Bali starts from rupees 22,999 only with GT Holidays, South India's #1 travel brand. மணக்கும் மதுரை மட்டன் பிரியாணி, பஞ்சு மாதிரி பரமக்குடி பன் பரோட்டா, தொடக்கரி போண்டா, இறால் வடைய சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி மதுரை உணவை சென்னையிலேயே ருசிக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு படத்துல சொல்லியிருப்போம், கண்ணுங்களா இங்க வாங்க, அப்பாவை யாரெல்லாம் அடிக்கல, ரமேஷ் அப்பாவும் சுரேஷ் அப்பாவும் அப்படின்ற ஒரு டைலாக். இந்த டைலாக் இந்த விஷயத்துக்கு பொருத்தமா இருக்கு. ஆம்ஸ்ட்ராங் படுகொலை ஏன்னு கேட்டா, இதுல சம்பந்தப்படாத கட்சிக்காரங்களே ஒரு ரெண்டு கட்சிக்காரங்களா தான் இருப்பாங்க போல. எல்லா கட்சியுமே இல்ல, எல்லா கட்சியுமே இருக்கு. இந்த வழக்குல அஸ்வத்தமனை கைது பண்றாங்கன்னா, அஸ்வத்தமன் சாதாரண நபர் கிடையாது, வழக்கறிஞர். இன்னொரு கட்சி அதுல வராத கட்சி இதுல உள்ள வந்துருச்சு, காங்கிரஸ் கட்சி. ஆமா, இளைஞர் காங்கிரஸோட மாநில முதன்மை பொதுச் செயலாளர் அஸ்வத்தமன். வழக்கறிஞர்னு ஒரு முகம், இன்னொரு முகம் காங்கிரஸ் கட்சியோட, இளைஞர் காங்கிரஸோட ஒரு அரசியல்வாதின்னு ஒரு முகம். மூன்றாவது இவருக்கு முக்கியமான ஒரு முகம் ஒன்று இருக்கு, அதுதான் பிரபல ரவுடி, பெரிய A++ கேட்டகரி ஒரு சார்ந்தவரோட மகன் தான் அஸ்வத்தமன். இதுதான் பெரிய முகம். நார்த் மெட்ராஸ்ல இப்ப யாருமே கிடையாது, எல்லாம் ஓஞ்சிட்டாங்க. ஆனா நார்த் மெட்ராஸ்ல இருந்துந்தா யார் பெருசா இருந்திருப்பாங்க? நாகேந்திரன். அப்பா இருந்த இடத்துல நம்மளால வரலான்னு பார்த்தா இங்க ஒரு இடைஞ்சல் இருக்கு. அப்ப இது கூட இருந்துதான் கழுத்த இருக்கணும்ன்ற ஒரு முடிவு எடுத்துட்டாரா என்னன்னு தெரியல. ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட போது இந்த அஸ்வத்தமன் பெங்களூர்ல இருந்து கொண்டு அவர் வீடியோ கால்ல பேசியிருக்காரு. பேசும்போது அவர் நண்பர்கிட்ட நான் ஃபாரின்ல இருக்கேன் இருக்காரு. அவர் சொன்ன பொய்யில தான் சந்தேகம் வந்திருக்கு. அஸ்வத்தமனோட இந்த கேஸ் முடிக்க முடியாது. இந்த தைரியம் அஸ்வத்தமனுக்கு யார் கொடுத்தா? எதனால இந்த தைரியம் கிடைச்சிச்சு? அப்ப அஸ்வத்தமனுக்கு பின்னாடி ஏதோ ஒரு கீ பர்சன் இருக்கு. அந்த கீ பர்சனை காவல்துறை நெருங்கிடும் அப்படின்னு நம்புறோம். ஆதன் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு பத்திரிகையாளர் திருமிகு விமலேஸ்வரன் அவர்கள் உள்ளார். வணக்கம் விமல் சார். வணக்கம் பதர். கிட்டத்தட்ட ஆம்ஸ்ட்ராங் கொலை தான் இப்போது வரை ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கு. ஆம்ஸ்ட்ராங் கொலையை பொறுத்த வரைக்கும் புதிதாக ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்காரு. அவர் பேர் அஸ்வத்தாமன். பிரபல ரவுடி நாகேந்திரனுடைய மகன் அஸ்வத்தாமன் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்காரு. குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங்க்கு மிக நெருங்கிய நண்பர்னு சொல்லப்படுது. அவருடைய மகள் பர்த்டேக்கு போயிருக்காரு. அதே போல அவருடைய நினைவு நாளில் கலந்து கொண்டிருக்கிறார். அவருடைய படத்திறப்பு விழாவில் கலந்து கொண்டிருக்கிறார். கூட இருந்தே குழி பறிச்சிருக்காரா அஸ்வத்தாமன். அஸ்வத்தாமன் எப்படி இந்த வழக்கில் சிக்கியிருக்காரு? இந்த பின்னணி எங்களுக்காக சொல்ல முடியுமா சார்? ஜூலை மாதம் 5ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்ட திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள், அதற்கு இறப்புக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சமூக வலைதளமோ நாடு முழுவதும், இந்தியா முழுவதுமே பேசப்பட்ட ஒரு படுகொலை ஆயிடுச்சு. அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருச்சு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா காவல்துறை நடவடிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்சபட்சமாக இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலைக்காகவே உச்சபட்சமாக ஒரு காவல்துறையோட சென்னை பெருநகர காவல் ஆணையராக இருக்க ஒரு உயர் அதிகாரியே மாற்றப்பட்டார். மாற்றப்பட்ட பிறகும் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. இந்த குற்றவாளிகள் கைது செய்யப்படும் போது இதில் கட்சி பாகுபாடை பார்க்கவே இல்லை. முதல்வர் முதல் முறை சொன்னார், உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள், விரைவு நீதிமன்றத்தின் மூலம் தண்டிக்கப்படுவார்கள் என்று. அது இந்த நிமிடம் வரைக்கும் தோய்வில்லாமல் நடந்துக்கிட்டே இருக்குன்றது தான் சொல்லணும். ஏன்னு கேட்டால், நம்ம உதாரணத்துக்கு ஒரு படத்தில் சொல்லியிருப்போம், கண்ணுங்களா இங்கே வாங்க, அப்பாவை யாரெல்லாம் அடிக்கல, ரமேஷ் அப்பாவும் சுரேஷ் அப்பாவும் அப்படின்ற ஒரு டைலாக். இந்த டைலாக்கு இந்த விஷயத்துக்கு பொருத்தமாக இருக்குது. ஆம்ஸ்ட்ராங் படுகொலை ஏன்னு கேட்டால், இதுல சம்பந்தப்படாத கட்சிக்காரங்களே ஒரு ரெண்டு கட்சிக்காரங்களா தான் இருப்பாங்க போல. எல்லா கட்சியுமே இல்ல, எல்லா கட்சியுமே இருக்கு. அப்போ எல்லா கட்சினா அதுல ஆளுங்கட்சியும் பிரதானமா இருக்கு, எதிர்கட்சியும் இருக்கு, ஆமா கூட்டணி கட்சி இருக்கு. அப்போ இப்படி இருக்கும்போது காவல்துறை சரியான கோணத்துல போயிட்டு இருக்கு. ஒண்ணு முக்கியமா ஒரு விஷயம், ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு பிறகு காவல்துறை உயர் அதிகாரிகள் மாற்றப்படுறாங்க. ஆமா, மாற்றப்பட்டோன்னா புது காவல் ஆணையர் வர்றாரு. புது காவல் ஆணையர் வந்தவொன்னா அவர் என்ன சொல்றாரு, ரவுடிகளுக்கு புரியும் மொழியில நாங்க பேசுவோம், அவங்களுக்கு புரிய வைக்கிற மொழியில பேசுவோம் அப்படின்னாரு. அது நிச்சயமா புரிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன் ரவுடிங்களுக்கு. காரணம் என்னன்னா, இன்றைய தேதி ஒரு மாதத்தை கடந்த நிலையில் சென்னையில இந்த முன்விரோதம் காரணமாக இந்த ரவுடிகளால பெரிய கொள்ளைகள், இது மாதிரி கொலைகள் எதுவுமே நடக்கல. இதுக்கே முதல் காவல்துறைக்கு நம்ம ஒரு பெரிய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறோம். ஆனா ஆம்ஸ்ட்ராங் கேஸ்ல 5ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டோம்னா அன்று இரவே 8 பேர் சரண்டர் ஆனாங்க. அப்போ அமைதி காத்துக்கிட்டு இருந்தவங்க மறுநாள் காலையில் உடலை வாங்க மறுத்து போராட்டங்கள் ஏற்பட்டு யார் என்ன இதை உண்மையான குற்றவாளி கண்டுக்கிட்டு எல்லாரும் அறிக்கை கொடுத்தாங்க.
அறிக்கை கொடுக்க முதல் அதுக்கப்புறம் 3 பேர் அரெஸ்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் 4 பேர் அரெஸ்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஒருத்தர் என்கவுண்டர் ஆனது, அதுக்கப்புறம் 4 பேர் அரெஸ்ட் பண்ணோன்னு எல்லாம் கொந்திச்சுக்கிட்டே இருந்தாங்க. 12 பேர் அரெஸ்ட் பண்ணும்போது ஒருத்தர் என்கவுண்டர் நடந்தோன்னே எல்லாம் கொந்தளிச்சு போனாங்க. ஐயோ எதிர்கட்சி அந்த கட்சி இந்த மாதிரி குற்றவாளிகளை கைது செய்யல, உண்மையான குற்றவாளிகளை. அதில் முதல் டப்புன்னு மாட்டினது 8 பேர் சரண்டர் ஆனதிலே ஆளுங்கட்சியை சார்ந்த அருள் என்பவர். அவர் கூட பார்த்தீங்கன்னா சரண்டர் ஆனதில் பாஜகவை சேர்ந்த செல்வராஜ்னு ஒருத்தர். அப்போது 2 கட்சி பாஜக அப்படியே கொஞ்சம். அதன் பிறகு 2வது பார்த்தீங்கன்னா தமிழ் மாநில காங்கிரஸை சேர்ந்த ஹரிஹரன், அதிமுகவை சேர்ந்த மலர்கொடி, பாஜகவை சேர்ந்த அஞ்சலை, இப்படி தொடர்ச்சியா வந்து சதீஷ், அவர் கூட சேர்ந்து சதீஷ், அவரும் திமுக இலக்கிய அணியோட பிரிவில் இருக்க. அவர் தந்தை வந்து இலக்கிய அணியில் இருக்கார். அப்போ திமுகவோட பின்புலர். அப்போ இதற்கு பிறகு யாருமே வந்து வாயை துறக்கலை. அப்போ காவல்துறை சரியான கோணத்தில் போதுன்னு தான் அமைதி காக்குறாங்க. அதன் தொடர்ச்சியா பல விஷயங்கள் நடைபெற்றுக்கிட்டே இருக்குது. இந்த வழக்கை முடிக்கணும்னு பார்த்தா திருவங்கடத்தோட முடிச்சிருக்கலாம், அதுக்கப்புறம் இந்த 4 பேரோட கைதி முடிச்சிருக்கலாம், அதுக்கப்புறம் இந்த வழக்கு வந்து திசை மாறி போனதாக சம்பவ செந்தில் கிட்ட போனதாக இருந்துச்சு. ஆனா சம்பவ செந்தில் கிட்ட போகும்போது இந்த சம்பவ செந்தில் தான் இதுக்கு பின்னால இருப்பாரா அப்படின்னு பார்க்கும்போது இங்க ஒரு தலை இருக்கு அப்படின்றத திடீர்னு வந்து 4ஆம் தேதியோ 5ஆம் தேதியோ கைது செய்யப்படுறாங்க. ஆனா 6ஆம் தேதி 7ஆம் தேதி தான் வெளியே சொல்றாங்க. அஸ்வத்தமன் ஒருத்தர் கைது பண்றாங்க. யாரும் அஸ்வத்தாமன் 4ஆம் தேதியே கைது பண்ணிட்டாங்களா? 4ஆம் தேதியோ 5ஆம் தேதியோ கைது பண்றாங்க. அதாவது போலீஸ் கஸ்டடியில அஸ்வத்தாமன் இருக்காரு. ஆமா, அதாவது அதிகாரப்பூர்வமா கைதுக்கு முன்னாடியே போலீஸ் கஸ்டடியில இருக்காரு அஸ்வத்தாமன். ஆமா. எப்படின்னா இப்போ ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த வழக்குல வந்து அஸ்வத்தமனை கைது பண்றாங்கன்னா அஸ்வத்தமன் வந்து சாதாரண நபர் கிடையாது, வழக்கறிஞர். ஓகே. இன்னொரு கட்சி அதுல வராத கட்சி இதுல உள்ள வந்துருச்சு, காங்கிரஸ் கட்சி. ஆமா, இளைஞர் காங்கிரஸோட மாநில முதன்மை பொதுச் செயலாளர் அஸ்வத்தமன். ஓகே. அப்போ அஸ்வத்தமனை போய் எடுத்தோம் கவுத்தோம் நேரா போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துட முடியாது. அப்போ அஸ்வத்தமன் வந்து சந்தேகம் வராத மாதிரி ஒரு 10 நாளுக்கு முன்னாடி அவருக்கு நடந்த கண்ணீர் அஞ்சலி கூட்டம், நினைவஞ்சலி படத்திறப்புழால வந்து பெரிய வால் போஸ்டர், அதாவது 10க்கு 4 வால் போஸ்டர் அடிச்சு எல்லா இடத்துலையும் ஒட்டி வச்சிருந்தார். அதுல ஆம்ஸ்ட்ராங் பேரு, அதுக்கப்புறம் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையோட பேரு, 3வது பேர் வந்து இந்த அஸ்வத்தமன் பேர் தான் இருக்கு. அப்போ அஸ்வத்தமன் அதை எடுத்து செய்யறாரு. குறிப்பா Facebookல இரங்கல் பதிவு எல்லாம் போட்டாரு, எல்லாமே பண்ணாரு. இப்படி இருக்கும்போது டக்குன்னு ஒருத்தரை போய் ஒண்ணும் இல்லாமலாம் தூக்கிட்டு வந்துட முடியாது. ஓகே. என்ன மோட்டிவ் இருக்கு சார்? அதான் என்ன மோட்டிவ்? அப்ப காவல்துறை எப்படி தூக்கிட்டு வருதுன்னா, தூக்கிட்டு வந்தாங்களா, விசாரணைக்கு கூப்பிட்டுருக்காங்களா அப்படின்றது காவல்துறை தான் தெரியணும். நம்ம போய் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. 41A கொடுத்து குறிப்பானை கொடுத்து விசாரணைக்கு கூப்பிட்டுருக்கலாம், இல்லை நீங்கள் விசாரணைக்கு வாங்கன்னு கூப்பிட்டு ஸ்பெஷல் டைம் கூப்பிட்டுருக்கலாம். இந்த விஷயத்துக்கு 41A குறிப்பானெல்லாம் கொடுத்து கூப்பிட மாட்டாங்க. வாங்கன்னா வந்துருந்தா ஆகணும், ரெண்டாவது ஸ்பெஷல் டீம் இருக்குது வாங்க, அப்போ அவர்கிட்ட உங்ககிட்ட என்கொயரி இருக்குது வாங்க அப்படின்னும் போது ஏதோ ஒரு ஆதாரம் இல்லாமல் என்கொயரிக்கு ஒருத்தர் புதுசாக கூப்பிட மாட்டாங்க. இப்போ உங்களே அவரை என்னையும் கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா அதில் ஏதாவது ஒரு தொடர்பில் இருக்காங்களா அப்படின்னும் போது அவங்கள வந்து கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு அவர்கிட்ட விசாரணை மேற்கொள்ளும் போது 6 மாதம் முன்னாடியா இவர்கிட்ட பேசினா அவர்கிட்ட பேசினா இந்த டிரான்சாக்ஷன் என்ன பண்ண ஏது பண்ணேன்னு போலீஸ், அதாவது கமிஷனர் சொன்ன மாதிரி ரவுடிகளுக்கு புரியும் மொழியிலேயே சொல்லியிருக்காங்க. இறுதியாக வந்து 6ஆம் தேதி இரவு 7ஆம் தேதி அவர் கைது செய்யப்பட்டதா தகவல் வெளியே வந்துருச்சு. யார் இருந்தா? அஸ்வத்தாமன். இன்னொரு மேலும் ஒரு வழக்கறிஞர் கைது அப்படின்னாங்க. வழக்கறிஞர்னா எல்லாரும் அட்வொகேட்டா படிச்சுட்டு என்ரோல் பண்ணிட்டா அட்வொகேட் ஆயிடும் அப்படின்ற ஒரு அர்த்தம் இருந்துச்சு. ஒரு வருஷத்துக்கு இத்தனை வக்காலத்துல கையெழுத்து போட்டு கேஸ் நடத்தி இருக்கணும், அவங்க தான் அட்வொகேட். ஆமா. அப்போ அப்படின்னும் போது அஸ்வத்தாமன் எந்த கேஸ்ல கையெழுத்து போட்டிருக்காரு? அப்போ அவரும் ஒரு வழக்கறிஞர் தான். இப்போ இதுல நீங்க ஆம்ஸ்ட்ராங், மறைந்த ஆம்ஸ்ட்ராங் எடுத்து பார்த்தீங்கன்னா அவரும் வழக்கறிஞராக தான் இருந்திருக்காரு. அவர் வழக்கறிஞர்னா அவர் ஒரு பெரிய வழக்கறிஞரோட அமைப்பையே வந்து நடத்துற அளவுக்கு ஒரு வலுவான ஒரு லா ஃபர்ம் வேற வச்சிருக்காரு. இருந்த போதிலும் இவர் வந்து இப்போதுதான், அதாவது அஸ்வத்தாமனுக்கு 32 வயது தான் ஆகுது. 32 வயதுனா அவரு கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை படிச்சா கூட ஒரு 27-28 வயசுல தான் லா முடிச்சிருக்க முடியும். லா முடிச்சோன்னா 27-28 வயசுல தான் அவரால் என்ரோல் பண்ணிருக்க முடியும். அப்போ என்ரோல் பண்ணியிருந்தாவே ஒரு 4 வருஷம் தான் இருக்கும், 3லேருந்து 4 வருஷம் தான் இருக்கும். கரெக்டா? இப்போ அஸ்வத்தாமன் இன்னொரு குற்றச்சாட்டு கூட வந்துச்சு. அது தவறான குற்றச்சாட்டா கூட இருக்கலாம் மேபி. என்னன்னா அவர் வந்து பார் கவுன்சிலில் எலெக்ஷன் நிற்கிறதுக்கு முயற்சி பண்ணாரு, அதை ஆம்ஸ்ட்ராங் தடுத்துட்டாரு அப்படின்றது ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை. காரணம் என்னன்னா அஸ்வத்தாமன் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கில் கிடையாது. ஓகே, 4 வருஷத்துல ஒருத்தர் இருக்காருன்னா நிச்சயமா பார் கவுன்சில் ஏற்றுக்க மாட்டாங்க.
அப்போ அதுக்கு உண்டான அவர் கொஞ்சம் பரிச்சயமான நபராவது இருக்கணும். அது இல்லாமல் இது அப்போ இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய குற்றச்சாட்டாக இல்லை இது. அப்போது இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கடந்த சில நாட்கள் கைது செய்யப்படுறது, கடந்த சில நாட்கள் முன்னாடி போஸ்ட் அடிச்சிருக்காரு. அதுக்கு சில நாட்கள் முன்னாடி அவரோட குழந்தையோட பர்த்டேக்கு போயிருக்காரு. போகும்போது அந்த சாவித்திரிபாய்ன்ற ஒரு புக்கையே அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு புகைப்படம் நம்மக்கிட்ட பார்த்தோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் கூட நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் அவர் என்ரோல் பண்ணிட்டு கூட இவர்கிட்ட தான் வாழ்த்து வாங்குறதுக்கு, ஆனால் நான் என்ரோல் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்கிறதுக்காக அங்கிள் தான் கூப்பிடுவாராம் அவர். ஓகே, என்ரோல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்திருக்காரு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் 32 எங்கே இருக்குது, 52 எங்கே இருக்குது? இவர் 32, அவருக்கு 52, 20 வயசு டிஃபரன்ஸ், 20 வயசு வித்தியாசம். அப்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவர் தந்தையோட தம்பி, ஒரு சித்தப்பா வயசுன்னு வச்சுங்க, இதுதான் சரியான இதாக இருக்கும். இப்போ இப்படி இருக்கும்போது ஆம்ஸ்ட்ராங் கூட மிக நெருக்கமாக இருந்திருக்காரு அவங்க தந்தை. ஆம்ஸ்ட்ராங் எல்லா ரவுடிங்க கூட நெருக்கமாக தான் இருந்திருக்காரு, அதில் மாற்று கருத்தே கிடையாது, எல்லாருக்குமே அவரை தெரியும். பட் ஆம்ஸ்ட்ராங் அவராகவே இருந்திருக்காரு. என்கிட்ட ஒரே பகுதியில் இருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு பகுதியில் இருக்கீங்கன்னா உங்கள் ஏரியாவில் இருக்க பகுதியில் காவல்துறை அதிகாரி தெரிஞ்சிருக்கும், கட்சிக்காரங்க தெரிஞ்சிருக்கும், மற்ற மாற்று கட்சியை சார்ந்தவர்கள் தெரிஞ்சிருக்கும், அரசு ஊழியர்கள் தெரிஞ்சிருக்கும். இப்படின்னும் போது அங்கே ஒரு பிரபலமாக இருக்க ஒரு டைனாமிக் ஃபேஸ் ஆம்ஸ்ட்ராங். அப்போ அந்த இடத்துல அவர் எல்லாருமே, அந்த நார்த் மெட்ராஸில் அவர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ஆம்ஸ்ட்ராங் தெரிஞ்சு. இப்படி இருக்கும்போது இவங்க அஸ்வத்தாமன் இந்த மாதம் 4ஆம் தேதி 5ஆம் தேதியோ கைது செய்யப்பட்டிருக்காரு. ப்ரீவியஸ் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மீஞ்சூரில் ஒரு காங்கிரஸ் பிரமுகரை பிப்ரவரி மாதம் மிரட்டினதாக, அதாவது 2023 பிப்ரவரி மாதம் மிரட்டினதாக, துப்பாக்கியை காட்டி மிரட்டியதாக, ஆமாம் துப்பாக்கியை காட்டி மிரட்டியதாக அவர் ஒரு வழக்கு கொடுக்குறாங்க. அந்த வழக்கில் இவர் பெங்களூர்லேருந்து வராரு. அப்போ பூந்தமல்லி காவல்துறையினர் தரப்பில் அவரை கைது செய்ததாக ஒரு தகவல் இருக்குது. அது பூந்தமல்லியா ஆவடி காவல்துறையா அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் கைது செய்யப்பட்டாங்க. கைது செய்யப்படும்போது அவர்கிட்ட துப்பாக்கி பறிமுதல் செய்யப்பட்டது, அதாவது உரிமம் இல்லாத துப்பாக்கி பறிமுதல் செய்யப்பட்டதாக காவல்துறையோட தகவலில் இருக்குது. அப்போது அவரை கூப்பிடும்போது அப்போதும் அவர் இளைஞர் காங்கிரஸோட மாநில முதன்மை பொதுச் செயலாளர் தான். இவர் மேலே புகார் கொடுத்துருக்கவரும் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் தான். அப்போது அஸ்வத்தாமனை பதவியிலேருந்து நீக்கல. அப்பவும் ஒருத்தரை மிரட்டியிருக்காரு அப்படின்னு இருக்காரு, சொந்த கட்சிக்காரே மிரட்டியிருக்காரு. ஆனால் அந்த டைமில் அட்லீஸ்ட் அதுக்கு விசாரணை வச்சு அவர் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தாங்களான்றது கூட தெரியல. ஆனால் அப்போது அவர் புழல் சிறையில் அடைக்கப்படுறாரு. அதற்கு ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி அவர் கைது செய்யப்படுறாரு. அதற்கு ஒரு 15 நாள் முன்னாடி தான் ஜூலை 19 வெறும் விமர்சையாக அவருடைய பிறந்த நாளை பெருசாக கொண்டாடுறாரு. சும்மா போய் காங்கிரஸ்லேயோ மற்ற கட்சியிலோ ஒருத்தர் பணம் மட்டும் வச்சிருக்காருன்னு ஒருத்தரை சேர்த்துக்க மாட்டாங்க. அவங்க ஆக்டிவான பர்சனாக இருக்கணும், அவங்களுக்கு பின்னாடி யங்ஸ்டர் இருக்கணும். இப்போ இளைஞர் காங்கிரஸ்னா இப்போ இவர் பின்னாடி இளைஞர்கள் இருக்காங்க. அப்போ அந்த இளைஞர்களில் இவர் கொண்டு வருவாருன்றதுனால தான் இவர் அதை கொண்டு வச்சிருக்காங்க. அப்போ ஒரு பெரிய இவரோட மாஸ்க் காட்டுறாரு. ஜூலை 19 இவர் ஒரு பிறந்த நாளுக்கு ஒரு பெரிய மாஸ்க் கட்டுறாரு. பேசிக்காகவே இவரோட தந்தை 3வது. இப்போதான் ஒரு காங்கிரஸ் ஒரு வழக்கறிஞர்னு ஒரு முகம், இன்னொரு முகம் காங்கிரஸ் கட்சியோட இளைஞர் காங்கிரஸோட ஒரு அரசியல்வாதின்னு ஒரு முகம், 3வது இவருக்கு முக்கியமான ஒரு முகம் ஒன்று இருக்கு. அதுதான் பிரபல ரவுடி. அதாவது சென்னையை உலுக்கியவர், தமிழகத்தில் பிரபலமானவர், 22 ஆண்டுகளாக சிறைச்சாலையிலே சிறையிலே இருந்துக்கிட்டு மொத்த நெட்வொர்க்கையும் கண்ட்ரோல் பண்ணுற அப்படின்னு ஒரு பிரபல ரவுடியா ஊடகங்கள் வாயிலாகவும் ரவுடிகள் மத்தியிலையும் காவல்துறை மத்தியிலையும் ஒரு பெரிய A++ கேட்டகரி ஒரு சார்ந்தவரோட ஒரு மகன் தான் அஸ்வத்தாமன். இதுதான் பெரிய முகம். காங்கிரஸில் அவர் சேரும் போதும் அவர் நாகேந்திரன் பையன்தான், அப்பயும் அவர் பிரபல ரவுடி நாகேந்திரனோட பையன்தான். அப்போ எதன் வச்சு சேர்த்தாங்கன்றது ஒன்றும் தெரியல. 2வது இந்த முகத்தை வைத்துக்கொண்டு அவர் வழக்கறிஞர் தொழில் பண்ணியிருந்தா ஒரு பெரிய பொருளாதாரம் சம்பாரிச்சிருக்கலாம். வழக்கறிஞர் தொழில் பண்ணி இவ்வளோ சீக்கிரத்தில் சம்பாரிச்சிருக்க முடியுமான்னு பார்த்தா கேள்விக்குறி. அப்போது வேற ஏதாவது தொழில் இருக்கா அப்படின்னு பார்த்தா அதுவும் கொஞ்சம் கேள்விக்குறி. அப்போ மெயினான தொழில் என்னன்னு கேட்டால் ரியல் எஸ்டேட் தான்.
ரியல் எஸ்டேட்னா நான் ஒரு இடத்துல முறைப்படி போய் அந்த இடத்த வாங்கி அந்த இடத்த பேரம் பேசி அதுக்கு உண்டான டைம் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு ஒரு தொகையை செலுத்தி ரிஜிஸ்டர்ட் பவர் பண்ணி அந்த பவரை கொண்டு வந்து வேற ஒரு கஸ்டமர்கிட்ட விற்றுட்டு என்னுடைய பவர் காசு எனக்கு கூடுதலான பணத்தை எடுத்துகிட்டு கொடுக்கறது, இது ஒரு நேர்மையான ஒரு ரியாலிட்டியோட ஒரு ஒரு ப்ரமோட்டர், ரியல் எஸ்டேட் ப்ரமோட்டரோட வேலை. இது அப்படி கிடையாது. எதுக்கு இந்த அரசியல் பின்புலம், இந்த வழக்கறிஞர் பின்புலம் அப்படின்னா, அங்கே இருக்கிற இடம் பிறந்த இடம் வியாசர்பாடி, சத்தியமூர்த்தி நகர். வியாசர்பாடி ஆரம்பிச்சிங்கன்னா மின்ட்டு, சால்ட்டுக்கோட்டா, பேசன் பிரிட்ஜு, ஆவடி, பெரம்பூர், அம்பத்தூர், அதுக்கப்புறம் திருவள்ளூர், அப்படியே ஸ்ரீபெரும்பூர் வரைக்கும் அவங்க இது லாபி போயிடுச்சு. அப்போது நார்த்து மெட்ராஸில் இப்போ யாருமே கிடையாது, எல்லாம் ஓஞ்சிட்டாங்க. ஆனால் நார்த்து மெட்ராஸில் இருந்துருந்தா யார் பெருசாக இருந்திருப்பாங்க? நாகேந்திரன் தான் பெருசாக. நாகேந்திரன் ரவுடியா ஃபார்ம் ஆயிருந்தாலும் தலைவரா வந்து ஆம்ஸ்டாங் அந்த இடத்துல ஃபார்ம் ஆயிட்டார். ஓகே. நாகேந்திரன் 22 ஆண்டுகளா சிறைச்சாலையில இருக்கார். அப்போ சிறைச்சாலையில நாகேந்திரன் இல்லைன்னா அந்த இடத்துல தான் இருப்பார். இது ஒரு கற்பனை, போய் கூட இருக்கலாம், மேல கூட போயிருக்கலாம், ஓகே, தெரியாது. அது அனுமதி. நாகேந்திரன் அவர்கள் சிறையில இல்லைன்னா வெளியில இருந்ததுனால அவர் தான் வந்து வடசனையுடைய ஹீரோவா இருந்திருப்பார். ரவுடிங்களுக்கு தான் ஹீரோவா இருப்பார், மக்களுக்கு ஹீரோவா இருப்பார். அப்போ ஹீரோன்னா எல்லாருக்கிட்டையும் கட்டிங் போட்டிருப்போம் பெரிய லெவல்ல. ஆனா இப்போது மட்டும் அஸ்வத்தம்மன் வந்து பொருளாதாரத்தில் ரொம்ப குறைஞ்சவங்களாம் கிடையாது. அதாவது நீங்கள் யாரை போய் கேட்டாலும் பல வகையில் சொத்து அவங்களுக்கு இருக்கும், அப்படி தான் சொல்கிறாங்க. அது உண்மையான சொத்து விவரங்களை நம்ம கண்கால பார்க்கல. ஆனால் யாரை போய் கேளுங்க, நல்லா வரது 1 கோடி 2 கோடிலாம் இல்லை, கோடிக்கணக்கான. ஏன்டா 20 வருஷமாக ஒரு நெட்வொர்க் பண்ணுறாரு அப்படின்னா எப்படி இருக்கும் அவங்க தந்தை அப்படின்னும் போது, இவர் வந்து 5வது வகுப்பு வரைக்கும் அங்கே படித்ததாகவும் அதற்கு பிறகு வந்து இவரை வந்து அதாவது மான்ஃபோர்ட் பள்ளியில் படிக்க வச்சதா ஒருத்தர் சொல்கிறாங்க. அங்கே இருக்கவங்க தகவல் கூட இருக்குங்க. ஆனால் மான்ஃபோர்ட் பள்ளி அங்கேயே தான் இருக்குது, ஆனால் இவங்களை அங்கே படிக்க வைக்கல. அதுதான் ஒன்று. இவங்க வேற ஊரில் படிக்க வைக்கிறார் அவங்க தந்தை. யார்? இவரையும் இவருடைய தம்பி ஒருத்தர் இருக்கார், அவர் பாஜகவில் இருக்கிறார். ஓகே. இவங்க சகோதரி சின்ன தங்கச்சி ஒருத்தங்க, இவங்க 3 பேரையுமே கான்வென்ட்ல படிக்க வைக்கிறார். இதனாலேயே அஸ்வத்தம்மனுக்கு ஆங்கில புலமை நல்லா இருந்திருக்கு, எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறைய இருந்திருக்கு அவர்கிட்ட, நிறைய ஸ்கில் இருந்திருக்கு, இந்தியும் மொழியும் அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. ஓகே. இதனால அந்த இடத்துல அப்பா இருந்த இடத்துல நம்மளால வரலான்னு பார்த்தா இங்க ஒரு இடைஞ்சல் இருக்கு. அப்போ இது கூட இருந்து தான் கழுத்த இருக்கணுன்ற ஒரு முடிவு எடுத்துட்டாரா என்னன்னு தெரியல. ஏன்னு கேட்டா ஆம்ஸ்டாங் வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் தில்லான ஆளுன்னா கூட நாகேந்திரனை பொறுத்தவரைக்கும் பெரியவர் தான் சொல்லுவாராம், அண்ணே அப்படின்னு தான் சொல்லுவாராம். நம்ம கேள்விப்பட்ட வகையில் நாகேந்திரன் ஒரு முறை வந்து அவங்க பரோலில் வெளியே வர்றாரு அவங்களோட தாயார் இறப்புக்கு. அப்போ அந்த டைமில் அவர் வரும்போது அவருக்கு தேவையான ஹெல்ப்லாம் பண்ணதா ஆம்ஸ்டாங் உடன் இருந்தவர்களே நமக்கு தகவல் தெரிவித்தாங்க. அப்போது திடீர்னு அவருக்கு எதனா ஒன்றா அவர் அதனா சொன்னார், யாருன்னா ஜெயிலில். இப்போ ஆம்ஸ்டாங் போய் ஜெயிலில் போய் அவர் நேரடியாக பார்த்தாரா என்னன்றது தெரியாது, பார்த்துருக்க வாய்ப்பு கிடையாது. பட் அவரை போய் யாரோ பார்க்க வரவங்க கிட்ட கொஞ்சம் ஆம்ஸ்டாங் கிட்ட சொல்லுப்பா, இந்தமாரி இதை கொஞ்சம் பண்ணி கொடுக்க சொல்லுப்பா, அதை கொஞ்சம் பண்ணி கொடுக்க சொல்லுப்பா அப்படின்னு சொல்லும்போது தட்டாமல் செய்து கொடுத்தாராம் ஆம்ஸ்டாங். அதன் காரணமாக கூட நீங்கள் என்ரோல் பண்ணிட்டு இவர்கிட்ட வந்திருக்கலாம். இப்போ இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஆனால் இங்கே ஒரே ஒரு முரண்பாடு மட்டும்தான் இருக்குது. என்னென்னா 2015 வந்து தாமரைப்பாக்கத்தில் தென்னென்ற தென்னரசை கொலை பண்ணும்போது அதில் வந்து 120B வந்து அப்போது சிறையில் இருந்த நாகேந்திரன் மீதே போடுது. அதனால இவங்களோட நட்புக்குள்ள எதுவும் பெருசா பாதிச்சு ஏற்பட்டதா தெரியல. இப்போ இந்த இடத்துல பிஎஸ்பிக்கு வந்து அதன் தலைவர் வந்து அத்தனை பேரை உருவாக்கியிருக்காரு ஆம்ஸ்டாங், அவ்வளோ பேருக்கும் உதவிகளை பண்ணியிருக்காரு. அப்போ ஆம்ஸ்டாங்க்கு பொருளாதாரம் எங்கேருந்து வந்திருக்கும்? ஆரம்பத்துலேருந்து நம்ம சொல்கிற மாதிரி அவர் ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்காரு, இதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அவர் ரியல் எஸ்டேட் பண்ணவர் தான், நமக்கே தெரியும் ரியல் எஸ்டேட் பண்ணோம். அப்போ ரியல் எஸ்டேட்டோ லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டியோ பல விஷயங்களை கூட இறங்கும்போது இப்போது அவராக போய் இறங்குறவள தம்பி நீங்கள் பண்ணுங்க தம்பி நான் பின்னால் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் இறங்கி பண்ணுவீங்க, நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுப்பீங்கல்ல, நீங்கள் இப்படி ஒரு வேலை பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. அப்போது நிறைய பேர் நிறைய விஷயம் சொன்னாலும் இவங்களோட பேஸ் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் தான் இவங்க பிஎஸ்பியோட பெரிய ஹப்பாவே இருந்திருக்கு. இதில் பெரம்பூரில் பொம்மச்சத்திரம்னு ஒரு இடம் இருக்குது. அந்த பொம்மச்சத்திரத்தில் ஒரு 7 கிரவுண்ட் இடம், ஆல்மோஸ்ட் அதில் ஒரு 100 கடை இருக்குன்னு ஒரு உதாரணம் தான் சொல்ல முடியும். 100 60 70 எனக்கு தெரியும். உதாரணமாக ஒரு 10 கடை இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு 7-8 கடையை வந்து எடுத்தாச்சு, இன்னும் 2-3 பேர் இருக்காங்க.
இப்போ அவங்களாம் அந்த கடத்தை ஒருத்தர் எடுத்து பண்ணுறாரு, ஒரு ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் ஒருத்தர் எடுக்கிறார். அவர் வந்து சூரியனோட பேரை கொண்ட ஒரு நிறுவனம், சூரியனை பேரை கொண்ட நிறுவனம், அவர் வந்து ஒரு பெருமாளுடைய பேரை கொண்ட ஒரு நபர் அப்படின்னு அவர் வந்து ஒரு ஃப்ளாட் ப்ரமோட் பண்ணுறாரு, அந்த இடத்த இறங்குறாரு. அப்போ இறங்கி பண்ணும்போது அவருக்கு யார் பேக் போன்? அவர் ஒரு பெரிய ஃப்ளாட் ப்ரமோட்டர் தான், அவருக்கு யார் பேக் போன் அப்படின்னா, ஆனால் நான் கொஞ்சம் பண்ணுறேனே, உங்களுக்கு ஏதாவது கூட உங்கள் இல்லாத பசங்களுக்கு ஒரு 100 பசங்க ஸ்கூல் ஃபீஸே கட்டிடுறேன், இல்லை உங்களுக்கு ஒரு ஸ்கூல் கட்டி கொடுத்துறேன், ஏதாவது ஒரு பசங்களுக்கு பண்ணி தந்துடுறேன், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கண்ணே, இவ்வளோ டாக்குமெண்ட் கிளியராக இருக்குண்ணே, கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கண்ணே அப்படின்னு ஒரு வகையில் சொல்கிறாருன்னா சரி பண்ணு. இப்போ அவர் பண்ணிட்டு சம்பாரிச்சுட்டு போயிடுவார், இவர் வந்து கூட அட்டண்டன்ஸ் போடுவார், ஆனால் பேரில் நான் ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் தான் பண்ணிட்டு இருக்காரு, இந்த வேலையை ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் தான் பண்ணிட்டு. இப்போ நம்ம சென்னையிலே பார்க்கலையா, நீங்கள் பெரும்பாலான ரோட்டுக்குள்ளே வந்தீங்கன்னாவே சென்னை மதுரைலாம் பார்த்தீங்கன்னா சும்மா சொல்லிக்கிட்டே போனாங்க, வாயில் வந்தது இது வந்து அண்ணாமலையோடது, இப்போ இது வந்து ஸ்டாலினோடது, இது ஸ்டாலின் மருமகன்து, இது வந்து உதயநிதி அப்படின்னு வானுங்க. இப்போ என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இது அண்ணாமலை இருந்துன்றாங்க. அந்த மாதிரி பல இடத்துல வந்து பெரம்பூரில் இது ஆம்ஸ்ட்ராங் அண்ணா, அப்போ என்ன பண்ணுவோம், ஐயோ ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் இன்வால்வ்னா யாரும் வரமாட்டாங்கன்ற இப்படி ஒரு கான்செப்ட் அங்கே ஏற்படுத்துறாங்க. இப்போ இந்த இடத்துல வலுவா காலூன்றாரு அஸ்வத்தாமன். போயிட்டோன்னே அண்ணே அது நம்மளுக்கு தெரிஞ்ச இடம்ண்ணே, ஏய் அவனுக்கு எதனா பார்த்து கொடுறா அப்படின்னும் போது நீ என்ன எனக்கு பார்த்து கொடுக்கறது? அப்போ ஆம்ஸ்ட்ராங்கை பொறுத்தளவு லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டியில தான் இறங்குவாராம், பட் டபுள் டாக்குமெண்ட் அடிக்கிற விஷயத்துல இறங்குவாரான்றது நம்மளுக்கு தெரியல. ஆனா இந்த இவங்க எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்க, அரசியல் கட்சியை இன்க்ளூடிங் ஆம்ஸ்ட்ராங் உட்பட, ஆம்ஸ்ட்ராங் வந்து 75% வந்து கட்சி பணியில் இருந்தாலும் 25% அந்த பிஸ்னஸ் பண்ணி அந்த பொருளாதாரத்தில் தான் இன்னைக்கு ஒரு 7 அம்மா சொல்றாங்க சாப்பிட்டு போனுவாரு, சாப்பாடு எடுத்துன்னு போனுவாரு, இதெல்லாம் எங்கேருந்து கொடுத்தாருன்னா இந்த மாதிரி ஃபண்டு இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி கொடுத்துறதுனால தான் இன்னைக்கு இவ்வளோ பேர் அவரை ஒரு ஹீரோவா டைனாமிக் லீடராக வச்சிருக்காங்க. ஆனால் அதுக்கு அவருக்கு கட்சி தேவைப்படுது. இப்போ ஆம்ஸ்ட்ராங் கொலையில் வந்து ஜாதி சம்மந்தப்படலை, தெளிவாக தெரிஞ்சிச்சு, கட்சி சம்மந்தப்படலை. இவங்க கட்சியெல்லாம் ஒரு கவசமா பயன்படுத்திக்கிட்டாங்க. அதே கவசமா தான் அஸ்வத்தாமன் என்ன பண்றாரு, டபுள் டாக்குமெண்ட் அடிக்கிற இடத்துக்குலாம் டைரக்டா போறது, போயிட்டு ஆளை விட்டு அனுப்புறது. அவருக்கு ஒரு மேன் பவர் உருவாயிடுச்சு, யங்ஸ்டர் நிறைய பேர் அந்த பக்கம் வந்துட்டாங்க. உடனே என்ன பண்றாங்க, போனோடனே அண்ணா வர சொன்னாரு அப்படின்னுவாங்க. இப்போ நீங்க நிறைய இடத்துல பார்த்துருவீங்க, மணல் கொட்டினா கவுன்சிலர் உடனே ஆள் அனுப்பிச்சு விட்ருவாரு. என்ன மணல் கொட்டி இருக்கு, கவுன்சிலர் வந்து பாத்தீங்களா, அப்ரூவ் வாங்கிட்டீங்களா, என்ன அதை பார்த்து பண்ணிட்டு போங்கன்னு. நம்ம வீட்டு காசுல கடன் வாங்கி மணல் சிமெண்ட்னா கொடுக்க வேண்டியது, இது வந்து காலம் தொட்டு இருக்கு. அந்த மாதிரி இவங்க போவாங்க, என்ன இந்த இடத்த நீங்க வாங்குறீங்க, இது நாங்க பிகினிங்ல இருந்து நாங்க தானே வாங்கணும்னு பார்த்துட்டு இருக்கோம். இப்போ எல்லா ஒரு உண்மையை வந்து 10 நேர்காணல் சொன்னாலும் 10 தான் உண்மை, உண்மையை வந்து 10 முறை சொன்னாலும் ஒரே தான். அதே மாதிரி இதே ரிப்பீட் பண்றோம்னு கிடையாது, உண்மைனா உண்மை தானே எல்லாரும் சொல்லு, பொய்யன்னா மாத்தி மாத்தி பேசலாம்ல. இப்போ இந்த பொண்ணு வந்து நாங்க சமைச்சதுல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் பரிசம் போடுறதுக்கு, நீங்க வந்து போட்டீங்கன்னா எப்படி? ஓகே, இந்த எவ்வளவு நாளா நாங்க இந்த இடத்த பார்த்துருக்கோம், இந்த இடத்த நாங்க முடிக்கணும்னு பார்த்துட்டு இருக்கோம், பணம் வந்து நீங்க எப்படி உள்ள வந்தீங்க? இல்ல சார் நான் அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். அதெல்லாம் முடியாதுங்க, நீங்க எப்படிங்க அவரை கொடுக்கலாம் அப்படின்னு போது, சரி அவருக்கு எதனா கொடுத்துரு அப்படி ஒண்ணு. டபுள் டாக்குமெண்ட் அடிக்கிறது, இதுல இந்த மாதிரிலாம் பண்ணா ஒரு பஞ்சாயத்து ஒரு கட்டிங் தான் வரும். இது கட்டிங், ரியல் எஸ்டேட் பண்ணா பர்சன்டேஜ் தான் வரும். அப்போ டபுள் டாக்குமெண்ட்ச்சா பாதிக்கு பாதி லாபம் இல்ல. இந்த வேலையை தான் அஸ்வத்தாமன் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, டபுள் டாக்குமெண்ட் தான் உங்களுக்கு. ஆமா, டபுள் டாக்குமெண்ட் அடிக்கிறவங்க கிட்ட கூட நின்று அவங்களுக்கு ஆதரவா பேரம் பேசுறது தான் இது. அவங்க இல்ல, எல்லாருமே இதை தான் பண்ணிட்டு இருக்காங்க அங்க. ஓகேங்களா? இப்போ அப்படியே இந்த வியாசர்பாடிக்குள்ள மட்டும் நான் அஸ்வத்தாமன் இருந்திருந்தாருன்னா பிரச்சனை இருந்திருக்காது. அஸ்வத்தாமனோட இது வந்து அப்படியே கிண்டுலாம் வந்து நேரா வந்து பெரம்பூருக்குள்ள வந்துருச்சு. பெரம்பூருக்குள்ள வந்து அவன் வரான், அவனுக்கு என்ன கொடுத்து வரான், சின்ன பையன் தான், அவங்க அப்பாவுக்கு நான் ஈக்குவல். இப்போ உங்க அப்பாவோட ஃப்ரெண்டு உங்ககிட்ட எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க, நம்ம அப்பா ஃப்ரெண்டு நம்ம கிட்ட எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க, அந்த ஒரு இதுல இருந்தா வாப்பா அங்கிள் கூப்பிடுவான், சரி இந்த பையன் அப்படின்ற மாதிரி இப்படியே போயிட்டு இருக்கு. இது கட்டத்துல அவர் வந்து ஒரு வளர்ச்சி எடுக்கலான்னு பார்க்கும்போது இங்க இவன் ஆம்ஸ்ட்ராங் வந்து தடையா இருக்கிறாரு. உண்மையாலுமே ஆம்ஸ்ட்ராங் ஒரு யானை மாதிரி தான் வச்சுங்க, சின்னமும் யானை தான், அவருக்கு அமைஞ்சதும் யானை தான், ஆனை சின்ன தான் முதல்ல அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் யானை சின்ன உள்ள கட்சியிலேயே வந்து அவருக்கு அங்கீகாரம், சட்டையில் யானை குத்தினாலும் அவரை வந்து அவங்க கொலை செய்ய போகிறவங்க கூலிப்படை எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க, ஆப்ரேஷன் போலீஸ் மாதிரி ஆப்ரேஷன் கோடு, ஆப்ரேஷன் டி, ஆப்ரேஷன் சின்னு சொல்லாமல் யானைன்னு தான் வச்சுருக்காங்க. யானை வருதும் 6 மணிக்கு யானை வந்துடும் போட்டுடணும் அப்படின்னு இப்படி தான் ஒரு பிளான் போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஒரு யானை மாதிரி ஒரு தடையாக இருந்திருக்காரு. அப்போ அஸ்வத்தாமனுக்கு தடையா இருந்திருக்காரு, அஸ்வத்தாமனுக்கும் தடையா இருந்திருக்காரு, பலருக்கும் தடையா இருந்திருக்காரு. ஓகே, பலருக்கும் தடையா இருந்திருக்காரு. இதுல வந்து
சில பேர் சொல்ற மாதிரி ஃபோன் பண்ணாரு, மிரட்டினாரு. அப்ப ஃபோன் பண்ணாருன்னா அப்ப ஜெயிலுக்குள்ள நாகேந்திரன் ஃபோன் வச்சிருந்தாரா? அதுக்கு நம்மள்ட்ட ஆதாரம் இல்லை. அப்புறம் எப்படி ஃபோன் பண்ணாரு சொல்ல முடியும்? அப்போ அவர் ஃபோன் பண்ணாருன்னு சொன்னா அந்த ஜெயில் சூப்பரண்டில் நம்ம கம்ப்ளைண்ட்ல நம்ம இதுல குற்றவாளி ஆகிறோம். நாகேந்திரன் ஜெயில இருந்து ஃபோன் பண்ணாராம், அந்த போனை வந்து இவர்கிட்ட கொடுத்தாங்களா, இவர் திட்டினாரா, இவர் மிரட்டினாரான்னா அப்ப ஜெயில் சூப்பரண்டா அக்யூஸ்ட் தானே அவருக்கு ஃபோன் வச்சிருக்காரு. அப்படி நம்ம அப்படி பார்க்காம எப்படி சொல்ல முடியும்? கதைகள் வேணா சரியா இருக்குமே தவிர நாகேந்திரன் வந்து எது சொன்ன நாகேந்திரனுக்கும் ஆம்ஸ்ட்ராங்க்கும் ஒரு பெரிய இது இல்லையே. இதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சி காலத்துல வந்து அதான் எடப்பாடி அரசு அவர் இருக்கும்போது நாகேந்திரனை வெளியே எடுக்கிறதுக்கு பல ரூபத்தில் முயற்சி, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனாங்க, முயற்சி பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல, அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அவங்க மனைவிலாம் கூட சரி உள்ள இருந்தா அவருக்கு சேஃப் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. ரெண்டாவது, ஆம்ஸ்ட்ராங் படுகொலை ஜூலை மாதம் 5ஆம் தேதி படுகொலை செய்யப்படுறதுக்கு ஒரு 20 நாளுக்கு முன்னாடி கூட நாகேந்திரனுக்காக சுப்ரீம் கோர்ட்ல ஏதோ மூவ் பண்ணாங்க. குறிப்பாக திருவேங்கடம் என்கவுண்டருக்கு பிறகு ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி விசாலாட்சி அவர்கள் வந்து என்னுடைய கணவர் வந்து வேலூர்ல இருந்து சென்னைக்கு கூட்டு வர வச்சு என்கவுண்டர் பண்ண பிளான் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு பெட்டிஷன் ஒன்று போட்டாங்க. எல்லாருக்கும் இருக்கும், உண்மைதான், அது உண்மை. அது அவங்க நியாயமானது. காரணம் என்னன்னா அவங்க மனைவி அவங்களுக்கு நியாயமானது. ஏன்னு கேட்டா ஊர் உலகம் அப்படித்தானே பரப்பிக்கிட்டு இருக்கு, ஊடகங்களோ எல்லாமே அப்படித்தானே பேசிட்டு இருக்கு. நாகேந்திரன் தான் அது. இப்போ கொலை செய்யப்பட்ட அடுத்த நிமிஷம் ஜூலை மாதம் 5ஆம் தேதி 2 பேரை தான் குறி வைக்கிறாங்க. ஒன்று நாகேந்திரன், இல்லை வந்து ஆற்காடு சுரேஷ் அப்படின்னாங்க. நாகேந்திரன் டீம் இல்லை ஆற்காடு சுரேஷ். இப்படிதான் அடுத்த 7 மணிலேருந்து அதுதான் டாக்கு, யாரு அப்படின்றது தான் டாக்கு. ஓகே, அப்போ இதுல யாருக்கா இருந்தாலும் ஒரு பயம் இருக்கும்ல. அவர் ஹாஸ்பிட்டல் சொல்லியிருப்பாங்கல்ல, இந்த மாதிரி கொண்டு வந்து போட்டுருவாங்க, இப்படிலாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னும் போது அந்த பயத்துல அவங்க கொடுத்தாங்க. ஆனா அவங்களுக்கே தெரிஞ்சிருக்காது தான் பையனே இதுல இன்வால்வ் ஆயிருக்கானான்ட்டு. இதுல ஒரே விஷயம், நாகேந்திரன் இந்த கொலையில நேற்று வந்து தனிப்படை போலீசார் வேலூர் சிறைக்கு போய் நாகேந்திரனிடம் சிறையிலே வைத்து அவர்கிட்ட விசாரணை நடத்தியதாகவும், அதற்கப்புறம் அவரை கடந்த 3-6 மாதங்கள்ல யாரெல்லாம் வந்து பார்த்தாங்க, யார் அவர் சந்திச்சாங்கன்ற ஒரு ரெக்கார்டை கேட்டிருக்காங்க. அதுக்கு அப்புறம் வந்து அவரை வந்து கூர்ந்து கவனிச்சு கொண்டிருக்கிற அந்த காவலர் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போய் அவரோட ஆக்டிவிட்டிஸ் என்னன்றத ஸ்டேட்மெண்ட் வாங்கியிருக்காங்க. அஸ்வத்தம்மனோட கால் டீட்டெயில்ஸ் எல்லாம் ட்ராக் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே கேட்டதாகவும் அவர் எல்லாத்துக்கும் கதறி அழுததாகவும் ஒரு தகவல் காவல்துறை வட்டாரத்தில் நேற்று ஊடகங்கள் வாயிலா வந்துச்சு. அப்போ நாகேந்திரன் கொலை செய்யணும் அப்படின்னா தன்னுடைய மகனை குற்றவாளியாவே இத்தனை வருஷமா ஆக்கியிருக்கலாம். வழக்கறிஞர் ஆக்கி ஒரு சொத்தை சேர்த்து வச்சு ஒரு மகனை ஒரு நல்ல கான்வென்ட்ல படிக்க வச்சு கடைசியா கொண்டு வந்து இந்தா அவரை போய் முடிச்சிருன்னு சொல்ல நாகேந்திரன் பண்ணியிருக்கோம். நாகேந்திரனுக்கு கோவமே இருந்திருந்தாலும் பையன் மூலியமா செய்திருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு. ஏன்னு கேட்டா நாகேந்திரன் வந்து வயதான நபர், ஒண்ணு உடல்நிலை மோசமா இருக்குன்னு நம்ம கேள்விப்படுறோம். சுகர் பேஷண்ட், கிட்னி பாதி இயங்குது அப்படின்ற ஒரு தகவல்லாம் நம்மளுக்கு வருது. இப்படி இருக்கணும் போது சிறையில இந்த மாதிரி இருந்து அந்த எல்லாம் இருந்தாலும் அந்த வயது ஒத்துழைக்காது. அப்போ இவர் அதை விட தாண்டிட்டார். அதாவது இவர் தாண்டிட்டார். நாகேந்திரனை பத்தி தனியா அவர் கூட இருக்கவங்க கிட்ட விசாரிச்சா அவர்லாம் கொலை பண்ணோம்னா டைரக்டா போட்டுருவாரு. ஆனா சூழ்ச்சி தெரியாது. ஆனா உதவி செய்யறவங்களுக்கே போட்டுருவாரு. அவர் உதவி செய்தாங்க அவங்களே வம்பிழுத்துருவாரு. நாகேந்திரனுக்கு ஏத்த குணம், நாகத்துக்கு ஏத்த குணம் தான். அவர் பால் ஊத்துனா திரும்ப கொஞ்ச நாள் பொறுத்து நம்மகிட்டே பிரச்சனை பண்ணுவாருன்றது டைரக்டா இறங்கி அடிச்சிருவாங்க அப்படின்னு தான் அவங்க கூட பழகின நபர்கள் நமக்கு சொன்னாங்க. ஆனா அவங்க பையன் வந்து இந்த வழக்குல வந்து ஆம்ஸ்ட்ராங் கிட்ட இவ்வளோ நெருக்கமா இருந்து கடைசியில இப்ப நம்மளுக்கு வர தகவல் காவல்துறை தரப்புல ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட போது இந்த அஸ்வத்தம்மன் பெங்களூர்ல இருந்து கொண்டு, பெங்களூர்ல யார் வேணா பெங்களூர்ல இருப்போம், நம்மளும் எல்லா ஊர்லயும் இருப்போம். அதனால நம்ம அப்பெல்லாம் தெரிஞ்சவங்க எல்லாரும் ஒரே ஊர்ல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா அவர் சொன்ன பொய்யில தான் சந்தேகம் வந்திருக்கு. அவர் வீடியோ காலில் பேசியிருக்காரு, ஐபோன்ல பேசும்போது அவர் நண்பர்கிட்ட நான் ஃபாரின்ல இருக்கேன்னு இருக்காரு. அவர் பாம்பேல இருந்திருக்காரு. பாம்பேல இருந்துட்டு அவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் வந்து ஃபாரின்ல இருக்கேன், நான் அடுத்த வாரம் வந்துடுவேன், வந்து உங்களுக்குலாம் ட்ரீட் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு சந்தேகத்தை கிளப்புது. ஏன் பொய் சொல்லணும்னு ஒரு சந்தேகம். அப்போ பாம்பேல இருந்திருந்தாருன்னா பாம்பேல ஏதோ பிரபல ரவுடியாருனா இருக்காங்களா, அப்போ எல்லாரும் ஒரு கோர்வையை எடுத்துக்கிறாங்க. அப்போ சம்பவ செந்தில் கிட்ட போய் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோம். இப்படிலாம் பல கோணத்துல இருக்கும். இப்போ சம்பவ செந்திலுக்கும் ஆம்ஸ்ட்ராங்க்கும் எந்த விதமான முன்விரோதம் கிடையாது. பட் நாகேந்திரனுக்கும் சம்பவ செந்திலுக்கும் நட்பும் கிடையாது. அப்போ
இங்க வந்து தொழில்ல ஸ்ரீபெரும்புதூர் வரைக்கும் போயிட்டாப்ல. ஸ்ரீபெரும்புதூர்ல ஏற்கனவே அந்த பக்கம் இருந்த பார்த்திபன்ல இருந்து அவங்கள்ல இருந்து எல்லாரும் இறந்துட்டாங்க. கடைசியா அந்த பக்கம் கட்டிங் போட்டுக்கிட்டு இருந்த முத்துசரவணனும் என்கவுண்டர் பண்ணியாச்சு. அப்போ அந்த பக்கம் கிளீனா இருக்கு. அந்த இடத்துக்கு போனா அது ஹப்பு, பிஎஸ்பியோட ஹப்பா இருக்கு. அங்கேயும் ஒரு தொல்லையா இருக்காரு. அப்போ இந்த இடத்துக்கு ஒரே ஆளா இருக்கணும்னா யார் இருக்கணும்? நம்ம தான் இருக்கணும்ன்ற ஒரு கால்குலேட்டிவா இருந்திருக்கலாம். அஸ்வத்தமன் தான் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை பண்ணாருன்ற விஷயத்துக்கு நம்ம எங்கேயுமே வரல. காவல்துறை அவர் கைது செய்யப்பட்டிருக்கு. இந்த சந்தேகத்துல கைது செய்யப்பட்டிருக்கு. அஸ்வத்தமன் இவ்வளவு நெருக்கமா ஆம்ஸ்ட்ராங் கூட இருக்கிறாரு. நாகேந்திரனும் ஆம்ஸ்ட்ராங் கூட இப்படி ஒரு தொடர்புல இருந்து கொண்டு இருக்கிறாரு. அப்படின்னும் போது அஸ்வத்தமன்ட்ட சொல்லிதான் நாகேந்திரன் வந்து கொலை செய்யணும்ன்றதுல இல்லைன்ற நம்ம மறுபடியும் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு லாஜிக்குக்காக சொல்றோம். ஒரு தந்தை வந்து ஒரு மகனை வச்சு கொலை பண்ணிருக்க மாட்டாரு, யாரும் யோசிச்சிருக்க மாட்டாங்க. மகனே அம்மாவை ஏதாவது பண்ணிட்டான்டா, மகனே இது பண்ணிட்டா, அப்பாவை ஒருத்தன் இது மாதிரி பண்ணிட்டான்டா, அவனை இறங்கி வெட்டுறா, அவனை குற்றாதரா அப்படின்றதெல்லாம் இருக்கும். ஒரு சில கிராமங்கள்ல இருக்கும். எந்த ஒரு முன்விரோதமும் பெருசா இல்லையே, வளர்றதுக்காக ஒருத்தரை போட்டு அவர்கிட்ட போயிட்டு கூட இருந்தா அது சூழ்ச்சி தானே. அது கூடயே போய் பிறந்த நாள் போய் அவங்க புக்கு கொடுக்குற, அவருக்கு இரங்கல், இது எல்லாத்தோட உலக நடிப்பு போஸ்டர் ஒட்டி இருக்கு. அப்போ காவல்துறை கரெக்டா நோட் பண்ணிருச்சு. அப்போ இந்த தைரியம் அஸ்வத்தமனோட இந்த கேஸ் முடிக்க முடியாது. இந்த தைரியம் அஸ்வத்தமனுக்கு யார் கொடுத்தா? எதனால இந்த தைரியம் கிடைச்சிச்சு? அப்ப அஸ்வத்தமனுக்கு பின்னாடி ஏதோ ஒரு கீ பர்சன் இருக்கு. அந்த கீ பர்சனை காவல்துறை நெருங்கிடும் அப்படின்னு நம்புறோம். அதாவது 35 நாளுக்குள்ள 22 பேரை கைது பண்ணி 22 பேரை கைது பண்ணியும் இல்லாம இந்த வழக்குல பெரிய பூமான விஷயத்த வந்து ஒண்ணுமே இல்லாம முடிச்சு கொண்டு வந்து கரெக்டா கொண்டு வந்து முடிச்சிருக்காங்க. குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா 3 மாசத்துக்குள்ள எல்லாத்தையும் சார்ஜ் ஷீட்டே ஃபைல் பண்ணி கோர்ட்ல சம்மனை சர்வ் எல்லாரும் கூப்பிட்டு அதாவது விரைவு நீதிமன்றத்தில் நிச்சயமா 1 வருஷத்துக்குள்ளே தண்டனை கிடைச்சிரும் அப்படின்னு தான் சில பேர் சொல்றாங்க இந்த வழக்கோட கோணத்தில் போறதுனால. காரணம் என்னன்னா, பிஎஸ்பி லீடர் திரு ஆம்ஸ்ட்ராங் இருந்த இடத்துல இப்போது வந்து ஆனந்தன் பட்டாபிராம் ஆனந்தன் கொண்டு வந்திருக்காங்க. ஆனந்தன் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பேசிக்காக லாயராக வந்திருக்காரு, சுப்ரீம் கோர்ட்டில் என்ரோல் பண்ணியிருக்காரு. அவர் அந்த பக்கம் திருவள்ளூரில் ஒரு பெரிய ஒரு ஆளாக இருக்கார். அப்போ அவருக்கு டாஸ்க்குன்னு ஒன்று இருக்கும்ல, உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு கமிஷனருக்கு ஒரு டாஸ்க்கு கொடுத்த மாதிரி நம்ம தலைவரை கொன்னவனுங்களை விடவே கூடாது, தண்டனை வாங்கி கொடுக்குறதா உங்களை டாஸ்க்குன்னு அவருக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருப்பாங்கல்ல. அப்போ அவர் தரப்பிலிருந்து கேஸ் போடுவாங்க, இது பண்ணுவாங்க. அப்போ இதுல எல்லாருமே வந்து ஆம்ஸ்ட்ராங்க்கு இன்று வரை அவருக்கு வந்து அவங்க ஆதரவாக தான் இருக்கிறாங்க. அப்போ வலைதளத்தில் வந்து நீங்கள்லாம் கூட இருந்து அழுவுறீங்களா, அவரை விட்டுட்டீங்களா, இது விபத்து வேற, ஆபத்து வேற. ஆபத்துன்றது வந்து கண்ணை மூடிட்டு போய் விடுறது, இது தெரிஞ்சுன்னு. ஆனால் இது எதேச்சியா நடந்த ஒரு பெரிய படுகொலை. அப்போ அவர் கூட இருக்கவங்கலாம் இதுல வந்து இவர் அஸ்வத்தமன் கூட இருக்கவர் இல்லை, எதிரில் இருந்து கூட இருக்க மாதிரி வந்து உறவாடி இதை பண்ணியிருக்காருன்றது இன்று காவல்துறை விசாரணையில தெரிய வருது. மேற்கொண்டு நம்மளோட நேர்காணல்னால காவல்துறையோட விசாரணை எந்த பாதிப்பும் இருக்காது. அடுத்து காவல்துறை யாரையாவது கைது பண்ணும்போது இதோட அதன் தொடர்ச்சியா என்ன நடக்கும் அப்படின்றத உங்களை மாதிரி நானும் ஆவலா தான். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலையை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. நாகேந்திரனுக்கும் ஆம்ஸ்ட்ராங்குக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. தான் செய்யக்கூடிய தொழிலுக்கு ஆம்ஸ்ட்ராங் ஒரு போட்டியாக இருப்பதன் காரணமாக தான் அஸ்வத்தாமன் இந்த மாதிரியான முன்முயற்சிகளை பண்ணியிருக்கலான்னு ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி எம்லேஸ்வரன் சார். மிக்க நன்றி.